நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்கள். இந்த நாளில் அருமையான ஜோஸ்வா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஸ்தாபனத்திற்கும் அருமையான தேவ ஊழியர்கள், இதை பார்க்கிற நேயர்கள் எல்லாருக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லோரும் இப்போ ஒரு விசையாய் நம் கண்களை மூடி நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம் ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் எச்சரிப்பும் கொடுத்தார், கண்டித்தார், திருத்தினார், ஆசீர்வதித்தார். நாளில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த 3வது மாதத்தில் ஓடாடி மாமை துதிக்கிறோம். எசேக் நின்று போனது ஐயா, சித்னா நின்று போனது. 3வது மாதத்தில் ஓமை ரெகோபாத் தொடங்கட்டும் ஐயா. எல்லா ஜனத்துக்கும், இதை பார்க்கிற என் ஜனத்திற்கும் எங்களுக்கும், இது ஆண்டவரை ஐயா, இந்த ஸ்தாபனத்திற்கும் இதை பேசுகிற எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு ரெகோபாத் உண்டாவதாக, ஊழியத்தில் குடும்பத்தில் ஒரு ரெகோபாத் உருவாகுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஒருவேளை யாபேஸுடைய வாழ்க்கையில் அவன் பிறப்பே ஒரு துக்கமாக இருந்திருக்கிறது. ஆமாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஒருவேளை அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் துக்கம்தான் கூட்டிருப்பாங்க. யோசித்து பாருங்கள், ஸ்கூல்லையாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், துக்கம்னு கூட்டிருப்பாங்க. ஒருவேளை இந்த யாபேஸ் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்களேன். யோசித்து பாருங்கள். நம்மளுக்கு யாராவது ஒருவேளை ஒரு சிலருக்கு பட்டப்பேர் சொன்னால் அதனால் அநேக பிரச்சனைகள் வந்துடும். இப்போது இந்த யாபேஸுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த பின்பாகம், அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் இந்த சரித்திரத்தையே மாற்றிவிட்டது ஜெபம். ஆமாம், பெரிய பாக்கியம். ஜெபம் என்பது, ஒருவேளை எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, ஜெபம் என்பது கீழே கொட்டப்படுவது அல்ல. வெளிப்படுத்தல வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது, ஜெபம் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஆமாம், ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை பார்த்திங்கன்னா ஜெபம் என்ன செய்கிறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அநேகர் ஜெபத்தை விரும்புவதில்லை, ஜெபத்தை ஆசையாய் செய்வதும் இல்லை. ஆனால் ஜெபம் உன்னதமானது, ஜெபம் மேன்மையானது. ஒரு சரித்திரத்தையே மாற்றிருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை காரியங்களை நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் தூங்கியும் அநேக வேளையில் கீழ்ப்படியாமல் ஜெபிச்சும் கூட அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு எத்தனை காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 5ஆம் வசனம், அந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து.
என்று எழுதியிருக்கிறது. ஜெபம் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. நம்ம ஜெபம் இங்கேருந்து கீழே இருந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அது பிதா ஏசப்பா பக்கத்தில் போகுது அந்த ஜெபம். பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பாருங்களேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த ஜெபம் தூப வர்க்கத்தில் விழுகிறது. பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் என்று கர்த்தரை துதிக்கிறாங்க. நம்முடைய ஜெபம் கூட பரலோகத்துக்கு எடுத்து செல்லுகிறது. எடுத்து செல்வது மட்டுமல்ல, அதுக்கு பதில் வருகிறது. ஆமாம், ஏசப்பா அதுக்கு பலனை தருகிறார், பதிலை அனுப்புகிறார் உங்களுக்கும் எனக்கும். இந்த யாபேசுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கல் என்ன தெரியுமா? இந்த சாப பெயரையே கர்த்தர் மாற்றி விட்டார். யோசித்து பாருங்களேன். நான் துக்கத்தோடே அவனை தாய் அப்படி பெயர் வைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு தெரியாது. ஒருவேளை எதை இழந்தாங்களா, நஷ்டப்பட்டாங்களா, வியாதியா? ஒருவேளை நம்ம கூட இதை பார்த்து கொண்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வேளையில் நம்ம கூட சில பாதையில் வருவோம். சிலரை சொல்லுவாங்க, இவங்க குழந்தை பிறக்கும்போது, இந்த பையனை நான் கன்சீவாக இருக்கும்போது மறித்து தான் பிழைச்சேன், பிறக்கும்போதும் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஒரு எந்த சிச்சுவேஷன் இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் தாயார் சொல்கிறாங்க துக்கத்தோடே. ஆனால் ஆண்டவருக்கு சொல்கிறாரு, அந்த துக்கத்தெல்லாம் நான் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார். காரணம் என்ன? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. இந்த ஜெபத்தை பாருங்களேன். இந்த ஜெபத்தை நீங்கள் டெய்லி வாசிக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கள், இதை அறிக்கை பண்ணி பாருங்கள். இந்த யாபேசுடைய ஜெபம் உண்மையிலே சொல்கிற ஒரு மேன்மையான ஜெபம். வருத்தத்தை மாற்றின ஜெபம், சாபத்தை மாற்றின ஜெபம், துக்கத்தை மாற்றின ஜெபம் அப்படி சொல்லலாம். இது என்ன செஞ்சது பாருங்கள். தேவரீர் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஒருவேளை அவன் சூழ்நிலையை பார்த்து, பெற்றோரை பார்த்து கலங்கலை, மனிதருடைய வார்த்தையை நினைத்து கலங்கலை, மனுஷர்களை பார்க்கலை, கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, தீங்கு என்பது பல விதத்திலே வருகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யாபேசுடைய ஜெபத்தை நானும் நீங்களும் நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா தேவனுடைய சமூகத்துக்கு பிரதியாய் காணப்படுகிற எல்லா ஜெபங்களையும் நாம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதில் இது ஒன்று. என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு. ஒருவேளை பில்லி சுனியும் தீங்கு தான், வியாதி தீங்கு தான், மரணம் தீங்கு, போராட்டம் தீங்கு, பயம் தீங்கு, ஒருவேளை பல கஷ்டங்கள், கடன்கள், கண்ணீர்கள், தனிமைகள், வேதனைகள் எல்லாமே தீங்கு தான். ஆனால் இந்த வார்த்தையில் அப்படி எழுதியிருக்கு, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான என் அன்பு பெற்றோரே, வாலிபர்களே, ஒருவேளை நீங்கள் கூட ஒரு சில தீங்கில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். என் சாப பெயர் மாறுமா, என் குடும்ப சாபம் மாறுமா, என் போராட்டம் மாறுமா என்று நீங்கள் நினைத்து ஒருவேளை கதறிக்கொண்டு இருக்கலாம். என் எல்லை விரிவாகவே இல்லையே, என் எல்லை குடும்ப எல்லையானாலும், வருமான எல்லையானாலும், ஊழிய எல்லையானாலும், செப எல்லையானாலும், பிள்ளைடைய படிப்பு, பிள்ளை எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கி ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த நாளில் இதை கேட்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை விடவே கூடாது. நீங்கள் என்னை ஆசீர்வதித்து அப்படி சொல்கிறார் பாருங்களேன். தேவரீர் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அந்த ஜெபத்தை, இது ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை அந்த கடைசி முடியுது பாருங்களேன்.
அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்று சொல்கிறது, எந்த தீங்கு உன்னை வாட்டிகிட்டு இருக்கு? வறுமையா, கடனா, பயமா, ஜெபிக்க முடியலையா? கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அடிமைக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார். எப்படின்னா, நீ தீங்கு துக்கப்படுத்தாதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பில்லி சுனியத்துக்கு பயந்து கொண்டு இருக்கலாம். மந்திரங்கள், யாகங்கள், மைகளுக்கு, ஏவல்களுக்கு, சில போராட்டங்கள், பிசாசுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, தீங்கு என் பிள்ளைகளை படிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலங்களில், குடும்ப வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு எங்களை காத்தருளும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை தொட முடியாது. குழந்தைகளையோ, பிள்ளைகளையோ, பேரம்பேத்திகளையோ, கணவனையோ, நம்முடைய திருச்சபையோ, தேவஜனங்களையோ, தேவ பிள்ளையை இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தெய்வம் அப்படி சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு தீங்கு ஒன்று என்ன செய்யாது, தொட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு சகோதரன் அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் இப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சர்ச்சில் செய்தி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 சூழ்நிலை உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்படியே கையை காமிச்சு இப்படியே கையிட்டு ஏதோ மந்திரம் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சகோதரனுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கு. செய்தி கொடுக்க முடியலையாம். வேதத்தை கையில் வச்சுருக்காங்களாம், ஒரு மாதிரி படபடன்னு வந்திருக்கு. உடனே ஆவியானவர் சொன்னாராம், இப்போ இயேசுவேன்னு கூப்பிடுன்னு சொன்னாராம். 15 முறை இயேசுவே 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 இயேசுவேன்னு கதறியிருக்காங்க. கதறின உடனே, அப்படி கூப்பிட்டு கதறின உடனே அந்த அப்படி மந்திரம் செய்து கொண்டு இருக்கிற அந்த நபர் அப்படியே கையை கீழே போட்டுட்டு கைதட்ட ஆரம்பிச்சுதான். இது போன வாரத்தில் நடந்த சம்பவம். எனக்கு அன்பான சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரை நோக்கி கூப்பிடும்போது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாராம். சமீபமாய் மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராம். ஆமாம், அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிற பாருங்களேன், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். எத்தனையோ தீங்கு என்னை தொடுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் எது ஒரு நற்செய்தி கேட்க முடியவில்லை. குடும்பமானாலும், சூழ்நிலையானாலும், பணியானாலும், திருச்சபையானாலும், எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல செய்தி இல்லை. எங்கே பார்த்தாலும் துர்ச்செய்தியும், வருத்தங்களும், பாரங்களும், கண்ணீர்களும், வேதனைகளும் தான் இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறாரு, இந்த வார்த்தையை வைத்து செவி, தீங்கை காணாதிருப்பாய். அப்படி என்ன எப்படி செஞ்சாரு தெரியுமா ஆண்டவர்? அந்த 9ஆம் வசனத்தில் தன் 1ஆம் வசனம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இப்படி ஒரு துக்கமான ஒரு சகோதரன், துக்கத்தோடே பெற்ற மகன், அந்த சகோதரன் தேவ சமூகத்தை ஜெபித்து எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அந்த சூழ்நிலை கர்த்தனைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் உங்களை மறந்து போயிட்டாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை மட்டும் கூப்பிடு, என் எல்லை விரிவாக்கும் என்று கேள், என் ஜெப எல்லை விரிவாக்கும் ஆண்டவரை. அப்படிலாம் ஜெபம் பண்ணுங்க. என் வேத வாசிப்பு எல்லை விரிவாக்குங்க ஆண்டவரை, என் ஒர்ஷிப் எல்லையை விரிவாக்குங்க ஆண்டவர். அப்படி கேளுங்க. ஏன்னா என்னால் எதையும் செய்ய முடியாது. நம்ம நினைப்போம் 1 மணி நேரம் போய் ஜெபிக்கணும்னு, 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. அப்படி தோல்வியுற்ற நேரங்கள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கி அப்படி ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, என் எல்லைகள் விரிவாகணும், என் பிள்ளை படிப்பு எல்லைகள். அப்படி கேட்டு பாருங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னார். நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே தான் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம கர்த்தரை தேட மாட்டோம். நம்ம எல்லைகள் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகி நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். குடும்பத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். குடும்பத்தை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார், நெருக்குகிற காலம் இன்றைக்கு. எங்கே பார்த்தாலும் நெருக்கங்கள், எங்கே பார்த்தாலும் இடறல்கள், எங்கே பார்த்தாலும் பில்லி சூனியங்கள், எங்கே பார்த்தாலும் மனுஷிக திட்டங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் கால்களுக்கு கீழே போட வேண்டுமானால்
நீங்கள் மிதித்து மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த ஜெபத்தை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிக் கொடுங்க, இந்த வசனத்தை சொல்லிட்டு போகட்டும். வேலைக்கு போகும்போது சொல்லிக் கொடுங்க, இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு போகட்டும். பிள்ளைகள் மனசில் ரெக்கார்ட் ஆகிரும். பாருங்கள், ஒரு தீங்கும் பணிகளில் வருகிற பிரச்சனைகள் ஏராளம். நம்ம நினைக்கிறோம் ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனைகள் ஏராளம், படிக்க முடியாத பிரச்சனைகள் ஏராளம், கீழ்ப்படிய முடியாத பிரச்சனைகள் ஏராளம், பாவ வலைகள் எத்தனை கிரியில் ஏராளம். இந்த தீங்கெல்லாம் நம்மை தொடக்கூடாது என்றால், எனக்கு அன்பான பெற்றோர், இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள். உங்களை தீங்கு தொடாது, நம்முடைய குடும்பங்களை தீங்கு தொடர முடியாது. திருச்சபையின் தேவஜனங்களை, ஊழியர்களை, மிஷனரிகளை, போதக பிதாக்களை யாரையும் தொட முடியாது. உங்களுடைய ஜெபம் ஒரு பெரிய டுனாமிஷ், பெரிய வல்லமையான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். இதில் என்ன நடக்குன்னு பாருங்களேன். வசனம் சொல்கிறது, 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள். பாருங்க, இந்த யாபேஸ் துக்கத்தோடு பெற்ற மகன் பெயர் ஒரு பெரிய பிரபலமாகிறது. ஆமாம், யாபேசின் குடியிருந்த ஜனங்களின் வம்சங்கள். யாபேஸுக்கு ஒரு பட்டணம் இருக்குது, யாபேசின் ஒரு ஊர் இருக்கிறது, அப்படி எழுதியிருக்கிறது. குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள். எனக்கு அன்பான பெற்றோரே, இதை பார்க்கிற ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு குறுகிய நிலையில் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னை நான் பிரபலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், வேதத்தில் தாவீதுனா பெற்றோரால் மறக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் ராஜாவாய் வைத்து அப்படி எங்கனாலும் நம்ம பிரசங்கம் பண்ணியிருந்தோமே. யோசித்து பாருங்க, தாவீதை உயர்த்தினது ஜெபம், வொர்ஷிப், கர்த்தருக்கு பயப்படுத பயம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் ஜெபம் வீணாகாது. நீ நினச்சிட்டு இருக்க, நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சேனே, பதிலே இல்லையே. இல்லை தேவஜனமே, நீ விசுவாசத்தோடு இந்த யாபேசை போல ஜெபிங்க. என்னை ஆசீர்வதித்து, எப்படி சொல்கிறார் பாருங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். 4 முறை சொல்கிறாரு என்னைன்னு ஒரே வசனத்தில். அவ்வளோ வைராக்கியத்தோடு ஜபிக்கிறார், போராடி ஜபிக்கிறார். கர்த்தர் ஒரு பிரபலமாய் மாற்றுகிறார். நம் ஆண்டவர் நம்மை குறுகச் செய்கிற தேவன் அல்ல. எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. எரேமியா 30:18 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறதுனா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் ஜெபம் வீணாகாது, உன் இயேசு உயிருள்ளவர், உன்னையும் காத்திடுவார், என்றென்றும் நீ பாடுவாய், உன் ஜெபம் வீணாகாது. பாருங்க, 30ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுது, 19ஆம் வசனம் சொல்லுது, அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். கர்த்தருக்காக உண்மையாய் ஓடி, உண்மையாய் செபித்து, உண்மையாய் கொடுத்து, உண்மையாய் ஆராதித்து, அப்படிப்பட்ட கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்ய 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 கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு பட்டணத்தை வம்சம் இருந்துச்சான். அப்படி கர்த்தருடைய வார்த்தை, குடியிருந்த யாபேசில் குடியிருந்த கணக்கரி, யாபேசின் பேர் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவைகளின் சோத்திரமும் ஆடல் பாடு சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இன்றைக்கி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், இந்த புதிய மாதத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கோடு உங்கள் சாப பெயர் மாறுகிறது, நெருக்கத்தின் பெயர் மாறுகிறது, துக்கத்தின் வருத்தங்கள் பெயர்கள் மாறுகிறது. கர்த்தர் அப்படி சொல்கிறார், தேவ பிள்ளையே, இன்றைக்கு உண்மையாய் தேவ சமூகத்திலே தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவரை மட்டும் கூப்பிடு. என்ன ஆசீர்வதித்து என் குடும்பங்களை, என் திருச்சபையை, நீங்கள் என்ன யார் யாருக்கெல்லாம் எப்படி ஜெபிக்கிறீங்களோ உங்கள் பட்டியல் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய எல்லைகள் விரிவாகுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
உங்களுடைய குடும்ப எல்லைகள். ஒருவேளை பிள்ளைகள் இல்லையா, பிள்ளைகள் திருமணம் நடக்கவில்லையா, பேர பிள்ளைங்க இல்லையா, ஐயோ நான் பிள்ளைலாம் கல்யாணம் முடித்தேன், என் பிள்ளைகளுக்கு எனக்கு குழந்தை இல்லை, ஐயோ என் வீடு குறுகுன வட்டத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். வர்த்திக்க போனது நீங்கள் விலையேறப்பட்ட வித்தியாசமாய் மாறுவீர்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, தீங்கு துக்கப்படுத்தாது, எந்த மரண வியாதிகளும் உங்களை தொட முடியாது. இந்த பாருங்க, நாம் செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. செப்பனியா 3, சீயோன் குமாரத்தியே 14ஆம் வசனம், கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று தீர்க்கன் சொல்லுகிறார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க, அப்படி சொல்லுங்க. நம்ம ஆண்டுடைய வார்த்தை எல்லாம் உண்மை, அது எல்லாம் நிறைவு. நமக்கு தீங்கு வருவது போல இருக்கும், மரணம் வருவது போல இருக்கும், போராட்டம் வருவது போல இருக்கும், எல்லாவற்றையும் இழந்து போயிருவோமோ அப்படி ஒரு பயம் இருக்கும். ஆண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்து, தேவ பிள்ளைகளாகிய, ஒருவேளை நீங்கள் ஊழியர்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், பயந்து போய் நீங்கள் இருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே நீ பத்திரம் மட்டும் பாடிக்கிட்டே இரு. பாடு, முதல்ல ஜெபம், ரெண்டாவது பாடு, ஆர்ப்பரி. எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உனக்கு வர வேண்டிய மரண தண்டனை எல்லா தீங்கையும் அப்புறப்படுத்தி, தீங்கு துக்கப்படுத்துவது இல்லை தேவ பிள்ளையே. வசனம் அப்படி எழுதியிருக்கு பாருங்க, உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கினார், ஆக்கினைகளை அகற்றி வரவேண்டிய தண்டனை. நம்ம பாவத்தினால, ஒருவேளை நம்ம ஜெப குறைவுனால, நம்ம வேத வாசிப்பு குறைவுனால, நம்ம ஆலயத்துக்கு சரியாக போகாததுனால வர வேண்டிய தண்டனையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் போராடுகிற வீடுகளுக்குள்ள வருகிற சில நேரம் சமாதான குறைவை கொண்டு வந்து டைன் சமாதானமே போயிடும், எல்லாம் சண்டையாக மாறிடும். எல்லா குடும்ப கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ளாய், பெண் பிள்ளைகளுக்குள்ளாய், ஆண் பிள்ளைகளுக்குள்ளாய், மருமக்கமாருக்குள்ளாய், மகன்களுக்குள்ளாய், மகளுக்குள்ளாய், மருமகனுக்குள்ளாய், இப்படிப்பட்ட போராட்டத்தெல்லாம் கொண்டுருவான். அன்று சொல்றாரு, நீ பாடு. கர்த்தர் யாபேசின் எல்லை ஆசீர்வதித்த கர்த்தர், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். இது உண்மை, இது சத்தியம். இவளை எழுது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தெய்வ பிள்ளையே, ஜெபிப்பீர்களா? நம்ம தீங்கு காண்பது இல்லை. பயமாக இருக்குதா? மரணம் வந்துருமோ, இந்த போராட்டம் இப்படி முடிஞ்சிருமோ, பிள்ளை பிரிஞ்சிருவாங்களோ, கவலை பயந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாபேசின் ஜெபத்தை மட்டும் பண்ணுங்க. என்னென்ன ஜெபம் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாம் ஜெபமாக மாற்றுங்க. வார்த்தையெல்லாம் ஜெபமாக மாற்றுங்க. தேவையில்லாமல் பேசி நேரத்தை கழிக்கிறத விட வார்த்தையெல்லாம் ஜெபமாய் மாறட்டும். தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, யாபேசின் ஒரு பட்டணம் கொடுத்தார் கர்த்தர். உங்களையும் கூட அப்படி பலுகி பெருக பண்ணுவார். குறுகி போவதில்லை, வர்த்திக்க பண்ணுவார். இனி தீங்கி காணாதிருப்பீர்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். தேவையில்லாமல் யாரும் எங்கேயுமே பேசாதுங்க. விசுவாசியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விசுவாசியே, தேவ பிள்ளையே, வேதத்தை தூக்கி சுமக்கிற தேவ பிள்ளையே, தேவையற்ற புறங்கூறுதல் எல்லாம் நம்மை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நம்ம எல்லாரோடும் பேசணும். நீங்கள் அப்படி இணைந்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லை விரிவாக்க வந்திருக்கிறார். உங்களுடைய எல்லைகளை விரிவாக்க வந்திருக்கிறார். உங்களுடைய குறுகிய எல்லைகள், குறுகிய வருமானங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறுகிறது. குறுகிய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. போராடி உங்களை குறுக்கி கொண்டிருக்கிறானா? வியாதி வருகிறதா? எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்களுடைய எல்லா சமாதான எல்லையை விரிவாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றினார். குடும்பத்திலே கனம் பெற்றவனாய், திருச்சபையிலே கனம் பெற்றவனாய், தெருவிலே கனம் பெற்றவனாய் உங்களை மாற்ற வந்திருக்கிறார். தீமானா ஷபல கனம் பெற்ற பாத்திரமாய் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் கனவீனமாய் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்திலே நீ கனம் பெற்றவன், நீ கனம் பெற்றவள், உன் பிள்ளைகள் கனம் பெற்றவர்கள். கர்த்தர் கனப்படுத்த போகிறார். யாபேசை கர்த்தர் கனப்படுத்தினார். எல்லா சகோதரரை காட்டிலும் கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உங்களை கனப்படுத்த வருகிறார். நன்றி ஆண்டவரே,
தீங்கி காணாதிருப்பாய், இனி தீங்கி காணாதிருப்பாய், தீங்கி காணாதிருப்பாய், இனி தீங்கி காணாதிருப்பாய். நன்றி அப்பா, என் ஜனங்களை நீங்கள் கனப்படுத்த போறீங்கப்பா. இதை பார்க்கிற இந்த ஆமாண்டவர் எல்லாரையும் பார்க்கிற கேட்கிற தேவஜனங்கள் ஒருவேளை உண்மை அறியாத மக்களை பார்த்தாலும் எல்லாரையும் கனப்படுத்தும். உடைய கனவீனம் இன்றோடு மறையட்டுமே சுவிநாமத்தில். உடைய துக்கங்கள் எல்லாம் மாறட்டுமே சுவிநாமத்தினாலே. கனப்படுத்தும், வர்த்திக்க பண்ணும். இனி தீங்கு ஒரு பக்கம் ஒரு இடத்துலையும் வந்துடக்கூடாது. ஸ்கூலில், கிளாஸில், காலேஜில், வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில், திருச்சபையில், எல்லா இடங்களிலும், ஊழியங்களில் தேவனுடைய மகிமை மாத்திரம் குடும்பங்களில் மூடுவதாக ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.